அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் கீ டு ஜின்னா. இன்றைக்கி நம்ம சேனலில் கடன் சுமை நீங்கிறதுக்கான ஒரு எளிய துவாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை ஓதி எல்லாரும் அவர்களுடைய கடன்களை எல்லாம் நிறைவேற்றிக்கொள்ள நான் அல்லாஹ்விடம் துவா செய்கிறேன். நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. இந்த எளிய துவாவை தினமும் நீங்கள் ஓதிவாங்க. அல்லாஹ் தஆலா உங்கள் தொழிலில் எல்லாத்துலையும் ரிஸ்க் தந்து உங்கள் கடன் சுமையை நீக்கி வைப்பானாக. இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தவர்களுக்கும் ஒரு விதமான தேவைகள் இருக்கும். கடன் சுமை பொறுத்தவரையும் பணத்தை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு நிறைய ரிஸ்க் கொடுத்தாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை வச்சு நம்மளுடைய கடன் சுமைகள் அனைத்தையும் நம்ம நீக்கிடலாம். அல்லாஹ்விடம் அனைத்தையும் லேசாக்க துவா செய்வோமாக. ஆமீன். இந்த துவா ரொம்ப எளிமையான துவா. நான் அரபிலையும் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி நான் தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அது பொருள் ஓதுவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅசி வல் மக்ரீம். இந்த துவா அதிகமாக ஓதிக்கொண்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலாவோட உதவி கொண்டு உங்களுடைய கடன் தொல்லைகள் அனைத்தும் அகன்று இன்ஷா அல்லாஹ் கடன் சுமைகள் அனைத்தையும் நீங்கி நீங்கள் நிம்மதியாக வாழணும்னு சொல்லி நான் துவா செய்கிறேன். இதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷனையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதையும் ஓதுங்க. அரபி தெரிஞ்சவங்க அரபிலையும் ஓதுங்க. இதனுடைய பொருளையும் நான் இதனுடன் கொடுத்துருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பொருள் ஓதுறப்ப அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்குவோம். நம்மளும் பொருள் ஓதுறப்ப நம்ம அதோடைய அர்த்தம் தெரிஞ்சு ஓதுவோம், உள்ளுணர்வோடு ஓதணும். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த துவா மனப்பாடம் செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதிக்கொண்டு வாங்க. உங்களுடைய கடன் சுமைகள் அனைத்தும் அகன்றிடும். சிலர் வீடுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க, பிள்ளைங்க படிப்புக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. தேவைகள் மாறலாம், ஆனால் நோக்கம் அனைத்தும் ஒன்று தான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலாவோட உதவி கொண்டு உங்களுடைய நாட்டங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். கண்டிப்பாக கடன் சுமையாகலும். இதனுடைய பொருள் ரொம்பவே அழகானது. இறைவா, பாவத்திலிருந்தும் கடனில் இருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ் உன்கிட்டே தான் நான் பாதுகாவல் தேடுறேன். பாவத்துலேருந்தும் கடன்லேருந்தும் என்னை காப்பாற்றி கொடு, பாவத்துலேருந்து காப்பாற்றி கொடுன்னு சொல்லி 2 விஷயத்த ஒரே நேரத்தில் கேட்குறோம். இந்த ஹதீஸ் புகாரில் 2342வது ஹதீஸாக வந்துள்ளது. இது மாதிரி இஸ்லாமிக் ரிலேட்டடான உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.